வணக்கம். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்களை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் பகுதியை சேர்ந்தவர் திலகராஜ். இவர் தனியார் நிறுவன ஊழியர். இவரது உறவினர் ஸ்ரீகாந்த். திலகராஜுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் முன்பகை உள்ளது. இந்நிலையில் திலகராஜ் தனது நண்பர்கள் சந்தோஷ், வீரன், தேவா ஆகியோருடன் சேத்ராப்பட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்த சென்றுள்ளார். மதுக்கடையில் பீர் பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் வந்துள்ளனர். அவர்கள் திலகராஜிடம் ஸ்ரீகாந்துடன் ஏன் தகராறு செய்கிறாய் என கேட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதில் பாண்டியன் கீழே கிடந்த கருங்களை எடுத்து திலகராஜின் நெற்றில் ஓங்கி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை தடுக்க வந்த சந்தோஷ் மற்றும் தேவாவையும் 4 பேரும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து திலகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சேத்ராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் தேடி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விதிகளை மீறி கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரி எச்சரித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் கரையோரங்களில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் சென்றன. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் மற்றும் ஆந்திர கடல் பகுதிகளில் 5 கடல் மைல் தொலைவுக்குள் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டும். விதிகளை மீறி மீன்பிடிப்பில் ஈடுபடும் விசைப்படகு உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவை அரசால் வழங்கப்படும் உதவிகள் நிறுத்தப்படவும் வாய்ப்பு உள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி மற்றும் சுருக்குவலை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மூளை காய்ச்சல் பரவாமல் தடுக்க நீர்நிலைகள், நீச்சல் குளங்களை சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரளத்தில் மூளைக்காய்ச்சல் நோயினால் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. மூளைக்காய்ச்சலுக்கு காரணம் அமீபா வகையை சார்ந்த நுண்ணுயிர் கிருமியாகும். தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, கடினமான கழுத்து வலி, மனக்குழப்பம், பிரமைகள் போன்ற சிந்தனைகள் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் மூளை காய்ச்சலால் பாதிப்புக்குள்ளானோருக்கு ஏற்படும். ஆகவே மூளை காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனை, அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெறலாம். தேங்கி நிற்கும் மாசடைந்த அழுக்கு நீரில் குழந்தைகள் குளிக்க கூடாது. தேங்கி நிற்கும் நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் ஆகியவற்றின் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பொது சுகாதார வழிகாட்டுதல்களின்படி நீச்சல் குளத்தின் சுகாதாரமும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தனியார் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நீச்சல் குளங்களில் போதுமான குளோரினேஷன் செய்யப்பட வேண்டும். குளோரின் அளவை சம்பந்தப்பட்ட நகராட்சி சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென பல்வேறு வழிமுறைகளை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 50 கோடி மதிப்பிலான கோயில் இடத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் போலி பட்டா தயாரித்து விற்க முயற்சி செய்வதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநில பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதி பெத்து செட்டிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 1,50,000 சதுரடி பரப்பளவு கொண்ட கொல்லிமேடு மைதானம் கடந்த 50 ஆண்டுகளாக பலவிதமான பிரச்சனை உள்ள இடமாக இருந்து வருகிறது. இந்த கொல்லிமேடு மைதானத்தை சமீப காலமாக அரசியல் பிரமுகர்களின் துணையோடு மனைகளாக விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நில விற்பனையாளர் மூலம் முதல்வருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக உள்ள ஒரு காவல் அதிகாரி கொல்லிமேடு மைதானத்தை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மற்றும் உரிமை மாற்றம் செய்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல் உள்ளது. அப்படி அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான சொத்தை பாதுகாக்க நீதிமன்றம் சென்றது போல பொதுமக்கள் ஆதரவுடன் நீதிமன்றம் சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி தரவும் தயங்க மாட்டேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 13 பேர் ரூபாய் 95.29 லட்சத்தை இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சேர்ந்த வெங்கடேசனுக்கு அவரது நண்பர் ஆன்லைன் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு வர்த்தக இணையதளத்தை பரிந்துரைத்துள்ளார். அதில் அவரும் பல பரிவர்த்தனைகளாக ரூபாய் 92 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பிறகு சம்பாதித்த தொகையை எடுக்க முடியாமல் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் பணித்திட்டத்தை சேர்ந்த அஸ்வினி ரூபாய் 1.49 லட்சம், காமராஜ் நகரை சேர்ந்த ஜெயந்த் ரூபாய் 25,000, அரியங்குப்பத்தை சேர்ந்த இளம் பருதி ரூபாய் 10,000, கோரிமேட்டை சேர்ந்த இருதயராஜ் ரூபாய் 50,000 என பல்வேறு முறைகளில் இணைவழி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் உட்பட மொத்தம் 13 பேர் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி ரூபாய் 95.29 லட்சத்தை இழந்துள்ளனர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 10 மையங்களில் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான ஸ்ரீராமுலு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவை சுகாதாரத்துறை சார்பில் பிஎஸ்சி செவிலியர் படிப்புக்கான சென்டாக் அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 6 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாஹே மற்றும் ஏனாமில் தலா 1 மையத்திலும் எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது. தேர்வுக்கான தேர்வறை அனுமதி சீட்டை சென்டாக்கின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 10ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் தொகுதியில் கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் புதியதாக கல்வீடு கட்டுபவர்களுக்கு மத்திய அரசின் திட்டமான பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 27 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையாக 1,20,000 ரூபாய் என மொத்தம் 86,40,000 ரூபாய்க்கான ஆணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் விண்ணப்பித்திருந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், அலுவலக உதவியாளர் பெருமாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழியை பயன்படுத்தினால் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாசுபடாமல் இருப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் நெகிழி பைகள் உள்ளிட்டவற்றை தடை செய்வது அவசியம். நெகிழி பயன்பாட்டு தடையை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும். நெகிழி பயன்பாடு குறித்து புகார் வரும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தடை செய்யப்பட்ட நெகிழி பை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோருக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கலாம். அதே நேரத்தில் நெகிழி பொருட்களுக்கு பதிலாக மாற்று பொருட்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அறிமுகப்படுத்துவது அவசியம். நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அதனை வெளியிட வேண்டும். புதுச்சேரியில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அமைப்புகளிலும் சோலை விற்பனை அரங்குகள் அமைத்து நெகிழிக்கான மாற்று பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியினர் மக்கள் இயக்கத்திற்கான பெயர் பலகை திறப்பு விழா திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை அடுத்த மேல் திருக்காஞ்சி கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகரில் புதுச்சேரியில் வசிக்கின்ற பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் தலைவர் தனபால் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் இயக்கத்தின் சார்பில் புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்திற்கான பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். மேலும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஏகாம்பரம் தலைவர் தனபால் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்விழாவில் துணைத் தலைவர் சேட்டு, செயலாளர் பரசுராமன், துணை செயலாளர்கள் ரமேஷ், சக்திவேல், சேகர், பொருளாளர் வீர மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் இறுதி நிகழ்வாக துணைத் தலைவர் மாசிலாமணி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது.
புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா சம்பரோஷனத்தை முன்னிட்டு முதல் கால இரண்டாம் கால ஹோமம் பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலின் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா சம்பரோஷனத்தை 12ஆம் தேதி காலை நடைபெறுவதையொட்டி இன்று காலை அனுக்னை ரக்ஷபந்தனம் தீர்த்தங்கள் எடுத்து வருதல் கும்பஸ்தானம் மற்றும் முதல் கால ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சதுஸ்தான பூஜை பூர்ணாஹீதி சாற்றுமுறை நடைபெற்று தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து பட்டாட்சியார் வேத மந்திரங்கள் ஓத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை 2ஆம் கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 12ஆம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா சம்ரோஷனம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து அன்றிரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். அமைப்புசாரா தொழிலாளர் நல சங்கத்தில் உறுப்பினராக பதிய மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்து 30க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைப்புசாரா தொழிலாளர் நல சங்கத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நல சங்கத்தில் ஆட்டோ ஓட்டுநர், வீட்டு வேலை செய்பவர்கள், கட்டிட வேலை செய்பவர்கள் என பல்வேறு தொழில் செய்யும் 28,000 பேர் உறுப்பினராக உள்ளனர். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் மற்றும் தையல் வேலை செய்யும் பெண்கள் என லாஸ்பேட்டை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ளனர். மக்களவை தேர்தல் முடிந்த பின் விசாரணைக்கு சென்ற அதிகாரிகள் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் தேர்ந்தெடுத்து விட்டு மற்ற அனைத்து விண்ணப்பங்களையும் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அமைப்புசாரா தொழிலாளர் நல சங்கத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விசாரணைக்கு வந்த அதிகாரியை சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை ஆணையரை சந்தித்து முறையிடுங்கள் என அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 100 நாள் வேலை வழங்க கோரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 65,000 குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் அடையாள அட்டை பெற்றுள்ளனர். ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்க வேண்டுமென ஆணை இருக்கும் நிலையில் 20 முதல் 30 நாட்கள் வரை வேலை வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வழங்க வலியுறுத்தி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாநில அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மனு அளித்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முதுகலை பல் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மற்றும் அகில இந்திய முதுகலை பல் மருத்துவ படிப்புகளில் சேர நீட், MDS தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் நேற்று முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் வருகிற 14ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் சென்டாக் இணையதளத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.centakpuducherry.in என்ற சென்டாக் இணையதளத்தை பார்க்கவும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.